அனைவருக்கும் வணக்கம். இது நமது 5வது காணொளி, பொருளாதாரம் அறிமுகம். இதில் பொருளாதாரம் இவ்வாறு வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. இது வரைக்கும் பார்த்திங்கன்னாக்கா நம்ம 3 வரையறைகளை பார்த்துருக்கோம்: செல்வம், நலன், பற்றாக்குறை. இப்போ 4வது வரையறை growth மற்றும் டெவலப்மெண்ட். இந்த வரையறை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா பால் எஸ் சாமுவேல்சன். இந்த வரையறை பற்றி விவரிக்கிறதுக்கு முன்பாக ஒரு சிறிய கண்ணோட்டம் இல்லைங்களா, ஸோ தட் உங்களுக்கு ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஐடியா கிடைக்கும் பொருளாதாரம் எவ்வாறு விவரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இல்லைங்களா. ஸோ பொருளாதாரம் முதல்ல பொருளாதாரம் இது செல்வத்தை பற்றி படிப்பது அப்படின்னு சொன்னவர் யாருன்னாக்கா ஆடம் ஸ்மித் அவர்கள். சரி, ரொம்ப எலாபரேட்டாக போக மாட்டோம், சுருக்கமாக முடிச்சிருவோம். பொருளாதாரம் இது செல்வத்தை பற்றி படிப்பது அப்படின்னு சொன்னவர் முதல்ல யாருங்க? ஆடம் ஸ்மித் அவர்கள் இல்லைங்களா. எந்த வருடத்தில் அப்படின்னா 1776ஆம் வருடம் இல்லைங்களா. அவருடைய மாபெரும் கட்டுரை இல்லையா, an enquiry into the nature and cause of wealth of nations. Enquiry into nature and cause of wealth of nations. இதே தான் அவருடைய பொருளாதாரத்தின் வரையறையும் இருக்கிறது இல்லைங்களா. ஆனால் பொருளாதாரம் என்பது என்னன்னு கருதுகிறார்? பொருளாதாரம் என்பது செல்வத்தை பற்றி படிப்பது. அதாவது ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, அவர்களோட இலக்கு என்னவா இருக்குன்னாக்கா வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்தி கொள்ள முடியும், பண்ண வேண்டும் இல்லைங்களா. அது எப்படி செய்து கொள்ள முடியும் இல்லைங்களா? உழைக்க வேண்டும் இல்லைங்களா. உழைத்தால் என்ன கிடைக்கும்? வருமானம் கிடைக்கும். வருமானம் கிடைப்பதன் மூலமாக செல்வத்தை உயர்த்தி கொள்ளலாம். செல்வத்தை உயர்த்தும் போது இயல்பாக உங்களுடைய வாழ்வாதாரம் உயர்கிறது. ஆதலால் பொருளாதாரம் என்பது செல்வத்தை பற்றி படிப்பது. அப்போது விமர்சனம் செய்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, என்னையா இதெல்லாம் ஒரு பாடமா? பணத்தை எதுக்கு சம்பாதிக்கிறோம்? வாழ்வாதாரத்தை சமாளிப்பதற்காக, அப்போது உணவை பெற்றுக்கொள்வதற்கு. ஆதலால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா பிரெட் அண்ட் பட்டர் சயின்ஸ் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டார்க் அண்ட் டிஸ்மல் சயின்ஸ் அப்படின்னுக்கிறாங்க. அதாவது இந்த பாடப்பிரிவுக்கு மவுஸே கிடையாது, வரம்பே கிடையாது. ஏன்னாக்கா பணத்தை நல்ல வழியிலும் சம்பாதிக்கலாம், தீய வழியிலும் சம்பாதிக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு பாடப்பிரிவா அப்படின்னும் போது சிவியராக கண்டம் பண்ணுறாங்க. 1776ஆம் வருடம் துவங்கியிருந்தாலும் 100 வருடத்துக்குள்ளே 1876க்குள்ளே இது அழிவு பாதைக்கு செல்கிறது. அந்த நேரத்தில் தான் ஒரு மாபெரும் பொருளாதார வல்லுனர் யாருங்க? ஆல்ஃப்ரட் மார்ஷல் அவர்கள் வர்றார். இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, பொருளாதாரம் என்பது செல்வத்தை பற்றி படிப்பதல்ல, இது எதை பற்றி படிப்பது? நலனை பற்றி அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவர் ஆல்ஃப்ரட் மார்ஷல் பொருளாதாரத்தை எவ்வாறு விவரிக்கிறார்? He says economics is what? Study of mankind in the ordinary business of life. இதோட நிறுத்தல. It examines that part of the individual and social action which is most closely connected with what? Attainment of material requisites to the human well-being அப்படின்றார். human well-being அப்படின்றார் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, he says பொருளாதாரம் என்பது மனிதர்களை பற்றி படிப்பது. இது மிருகங்களுக்காக, மற்ற ஜீவராசிகளுக்காக மனிதனுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு பாடப்பிரிவு. எந்த பிரிவை சார்ந்தது அப்படின்னா அவனுடைய இயல்பான நடவடிக்கை பிரிவு சார்ந்தது. இயல்பாக மனிதன் என்ன பண்ணணும்? வாழ்வாதாரத்துக்கு உழைக்க வேண்டும். உழைத்தால் என்ன கிடைக்கும்? வருமானம் கிடைக்கும். வருமானம் கிடைச்சா என்ன கிடைக்கும்? உணவெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் இல்லைங்களா. ஸோ ஹி இன்டெலிஜென்ஸ் இன் வேரியஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் லைக் ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைங்களா. அப்போது he says economics is what? A study of mankind in the ordinary business of life. ஸோ வாழ்வாதாரத்தில் என்ன பண்ணுறாரு? பொருளாதார நிகழ்வில் ஈடுபட்டு வருமானத்தை சம்பாதிக்கிறார். வருமானத்தை சம்பாதி என்ன பண்ணுறாரு? செலவு செய்கிறார். செலவு செய்து என்ன பண்ணுறாரு? விநியோகம் செய்கிறார். விநியோகம் செய்து என்ன பண்ணுறாரு? நுகர்வு செய்கிறார். ஸோ இதுதான் அவனுடைய இயல்பான ஒரு நடவடிக்கை. இத்தோடு அவர் நிறுத்தலை. இட் எக்ஸாமின்ஸ் தட் பார்ட் ஆஃப் தி இண்டிவிஜுவல் அண்ட் தட் ஆஃப் தி சொசைட்டி. அப்போது தனி மனிதனுடைய நடவடிக்கையும் எடுத்துக்கிறார், சமூகத்தினுடைய நடவடிக்கையும் எடுத்துக்கிறார் இல்லையா. இது ரெண்டுத்தினுடைய நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு விளக்கம் செய்கிறார். தனி மனிதனுடைய இலக்கு என்ன? தன்னுடைய நலனை உயர்த்தி கொள்வது. எந்த ரீதியாக நலனை உயர்த்திக்கணும்,
ஆனால் எந்த ரீதியானாக்கா மெட்டீரியலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்னு சொல்கிறது. அதே போல் சமூகத்தினுடைய இலக்கு என்ன? மக்களினுடைய சமூகத்தினுடைய நலனை உயர்த்துவது இல்லையா, நலனை உயர்த்துவது. எந்த ரீதியாக? செல்வத்தின் ரீதியாக. இதைத்தான் இவர் சொல்கிறார். யாருங்க? ஆல்ஃப்ரட் மார்ஷல். ஸோ ஆல்ஃப்ரட் மார்ஷல் முதல்ல என்ன சொல்கிறாரு? பொருளாதாரம் என்பது செல்வத்தை பற்றி படிப்பதில்லை. அப்போ செல்வம்னா என்னன்னு சொல்கிறாரு? செல்வம் அது இலக்கல்ல, இலக்கை அடைவதற்கு ஒரு கருவி அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா. அதனால் இப்படி சொல்லியிருந்தாலும் கூட கடைசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது செல்வத்தை பற்றி படிப்பதில்லை, ஆனால் மனிதனுடைய நலனை பற்றி படிப்பது என்ன? எந்த வகையான நலன்னாக்கா மெட்டீரியல்ஸ் காஸ்ட், செல்வத்தின் பற்றி. ஆதலால் இந்த வரையறையும் குற்றச்சாட்டுக்கு உள்படுகிறது. ஆதலால் இவர் என்ன சொல்லிடுறாங்கனாக்கா, இவருடைய டெஃபினிஷனை ஓல்டு வைன் இன் எ நியூ பாட்டில், பழைய சரக்கு புதிய பாட்டிலில் நிரப்பி கொடுத்தால் என்ன தகுதியில் இருக்கும், அதை போல தான் இருக்கு இவரோட டெஃபினிஷன் அப்படின்றாங்க. ஆதலால் இவரோட டெஃபினிஷனும் குற்றச்சாட்டுக்கு உட்படுது. இதை சார்ந்து என்ன ஆகுதுன்னா, வேற ஒரு நோக்கத்தில் பொருளாதார வல்லுநர்கள் பார்க்குறாங்க. அதில் அடுத்தவர் யாருனாக்கா ப்ரொஃபஸர் லயனல் ராபின்ஸ். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, பொருளாதாரம் என்பது செல்வத்தை பற்றியோ நலனை பற்றியோ படிப்பதில்லைங்க, இது பற்றாக்குறையை பற்றி படிப்பது. அப்போ பற்றாக்குறைன்ற வரையறை யார் கொடுக்குறா அப்படின்னாக்கா ப்ரொஃபஸர் லயனல் ராபின்ஸ். இவர் என்ன சொல்கிறாருன்னா, பொருளாதாரம் என்பது என்னன்னாக்கா, science, what does it do? It studies human behavior as a relationship between ends and scarce means which have alternative uses. Yeah. என்ன சொல்றாரு? Study of what? It's a science which studies what? Human behavior about the relationship between ends, scarce means and alternative uses. 3 propositions வைக்கிறார். ends, scarce means, alternative uses. இல்லையா? ends, இந்த 3 ப்ராபோசிஷன்ஸ் தான் பொருளாதார பிரச்சனைக்கு ஒரு அடித்தளமாக செயல்படுகிறது. இந்த 3 விஷயங்கள் செயல்பட்டால் தான் பொருளாதார பிரச்சனைகள் எழும் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா. ஸோ இந்த டெஃபினேஷன் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்டாலாம் போக வேண்டாம் இல்லைங்களா, ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம். ஏற்கனவே எல்லாமே விளக்கம் கொடுத்தாச்சு. உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக தான் இதை மேலும் விளக்குறேன் இல்லைங்களா. ends refers to what? Human bonds. Human bonds are very much unlimited by its nature. அதே scarce means refers to what? Resources. The resources are very much limited by its nature. Scarce means refers to resources. Resources are very much limited by its nature, isn't it? So there is a confrontation between unlimited bonds with that of the limited resource. This results in the emergence of an economic problem. Here he makes use of an important concept called as scarcity. இந்த ஸ்கேர்சிட்டி பற்றாக்குறை என்ற சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா அவர் அப்சல்யூட் சென்ஸில் எடுத்துக்கல, அது ரிலேட்டிவ் சென்ஸில் தான் எடுத்திருக்கார் இல்லைங்களா. அப்படின்னாக்கா பற்றாக்குறை என்ற நிலை இல்லைங்களா, அந்த நிலையே மட்டுமே அது பற்றாக்குறையாக ஆகாது பொருளாதார ரீதியாக. லயனல் ராபின்சன் கருத்துப்படி இல்லையா, அது ஷார்ட் சப்ளை மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, அதற்கு என்ன இருக்கணுங்க, தேவையும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பொருளை நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்கேர்ஸ்ன்னு அப்படின்னு. அப்போ எந்த சென்ஸில் அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னாக்கா ரிலேட்டிவ் சென்ஸ். ஸோ வி ஹாவ் டு மேக் எ சாய்ஸ் பிட்வீன் the most urgent wants set of the less urgent wants. இது மிகப்பெரிய ஒரு டாப்பிக்காக இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை பற்றி ரொம்ப பேசுவேன். ஸோ ஆஸ் ஆஃப் டோல்டு, அப்போ பொருளாதார பிரச்சனைகள் எதனால் எழுகிறது அப்படின்னாக்கா அன்லிமிட்டெட் வாண்ட்ஸ் வித் தட் ஆஃப் தி லிமிட்டெட் ரிசோர்ஸஸ். ஆனால் இந்த பொருளாதார பிரச்சனை மேலும் எடுக்கிறது எப்படின்னாக்கா ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் எண்ணற்ற பயன்பாடுகள் இருக்குது இல்லைங்களா. இதனால தான் பொருளாதார பிரச்சனைகள் மேலும் மேலும் வலுவெடுக்கிறது அப்படின்னு கருதுகிறவர் யாருங்க, லயனல் ராபின்ஸ் இல்லைங்களா. உதாரணத்துக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்கோம். மின்சாரம் இல்லைங்களா, மின்சாரத்துக்கு ஒரு பயன்பாடு கிடையாது, எண்ணற்ற பயன்பாடுகள். அதே போல் கரும்புன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா கரும்புக்கு ஒரே ஒரு பயன்பாடு மட்டுமே கிடையாது, சர்க்கரை மட்டும் எடுப்பதில்லை, அது வந்து மொலாசஸ் இல்லையா, பகாஸ், இது போல் பல்வேறு பொருட்கள் எடுக்கணும். அதனால் அதனுடைய பொருளாதார
முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஏற்படுகிறது. இதைத்தான் சொல்கிறார் யாருங்க? ப்ரொஃபஸர் லயனல் ராபின்ஸ். ஸோ இவரோட கருத்துப்படி பொருளாதார பிரச்சனை எதனால் எழுகிறது அப்படின்னா பற்றாக்குறை. ஆனால் விமர்சனம் செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? இல்லைப்பா, அது மாதிரிலாம் கிடையாது. பொருளாதார பிரச்சனை எழுவதற்கு பற்றாக்குறை மட்டும் இல்லை, அதிக உற்பத்தி செய்தாலும் கூட பொருளாதார பிரச்சனை எழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது மற்றொரு குறைபாடு என்ன வைக்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த அணுகுமுறை இவர் அணுகுதனால இது ஸ்டாட்டிக் அப்படின்றாங்க இல்லையா, மாறக்கூடிய தன்மையில் இல்லை. அதாவது காலத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. இவரோட டெஃபினேஷன் காலத்துக்கு சார்ந்து அது செயல்படலை இல்லைங்களா. அப்போது இது டைனமிக்காக இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த குறைபாடுனால என்ன ஆகுதுனாக்கா, பால் ஏ சாமுவல்சன் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, பொருளாதாரத்தை வேற ஒரு கோணத்துலேருந்து வரவேற்கிறார். எந்த கோணம்? growth and development இல்லைங்களா. growth and development. இந்த டெஃபினேஷன் டைனமிக்காக இருக்கிறது. It's a study of how men and society choose with or without the use of money, what for? To employ various productive resources to produce and consume for present and future among various people and various members or groups of the society அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? He says economics is what? A study of how men and society choose with or without the use of money to employ scarce productive resources to produce and distribute for consumption and produce and distribute for consumption, okay, for present and future among various people and various members of the groups of the society. கொஞ்சம் பெரிய டெஃபினேஷன் தான் இல்லைங்களா. திருப்பின்னு சொல்கிறேன். எக்கனாமிக்ஸ் இஸ் வாட்? a study of how men and society choose with or without the use of money to employ scarce productive resources to produce various commodities over time and distribute them for consumption for present and future among various people and various groups of society. The definition is quite lengthy இல்லைங்களா. இது தமிழாக்கம்னா அந்த அளவுக்கு சரி வருமானு எனக்கு தெரியல. ஸோ என்ன சொல்கிறாருனாக்கா, he says it's a study of how men and society choose. சமூகமும் அந்த சமூகத்தை சார்ந்த தனி மனிதர்களும் அவர்களை நிர்ணயிப்பார்கள் இல்லைங்களா. என்ன மாதிரி சமுதாயம் நமக்கு தேவை இல்லைங்களா. பார்ட்டர் சிஸ்டமா அல்லது மானிட்டைஸ் சிஸ்டமா இல்லைங்களா. அப்போது அவங்களே சூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது வித் ஆர் வித்வுட் தி யூஸ் ஆஃப் மணி. எதற்காக பணம் தேவை? டு எம்ப்ளாய் ஸ்கேர்ஸ் ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸஸ். எதற்காகனா டு ப்ரொடியூஸ் வேரியஸ் கமாடிட்டிஸ் ஓவர் டைம் அண்ட் டிஸ்ட்ரிபியூட். அதை உற்பத்தி செய்து அதை விநியோகம் செய்யணும் இன்றையத்துக்கும் நாளைக்கும். யாருக்காக? மக்களும் அல்லது மக்களை சார்ந்த அந்த சமுதாயத்துக்கும். அப்படின்னும் போது இந்த டெஃபினேஷன் மிகப்பெரிய டெஃபினேஷனாக இருக்குது இல்லைங்களா. ட்ரை டு மெமரைஸ் இட் இல்லையா. இதனுடைய இதுக்கு பெரிய குற்றச்சாட்டுலாம் எதுவும் கிடையாது இல்லைங்களா. இதனுடைய சிறப்பு அம்சம் இவ்வளோ தான். இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. தேங்க்யூ வெரி மச். மற்ற ரொம்ப நுணுக்கமான இல்லைங்களா நுண்ணிய பொருளாதார சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் இனிமேல் நம்ம ஆரம்பிப்போம். ரொம்ப கவனமாக கேளுங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் இல்லைங்களா. we will start off with what is microeconomics, what is macroeconomics, what is science இல்லையா, methodology, what is science, what is an art, அதுக்கப்புறம் theory of consumer. So it goes on like that. It will be very interesting. I'll see to it that the subject is made interesting. Thank you.